Hello friends, welcome to my channel. இன்னைக்கு சோயா பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பாப்போம். இது யூசுவலா பண்ற பிரியாணி மாதிரி நிறைய மசாலாலாம் ஆட் பண்ணி நம்ம பண்ண போறதில்ல. ரொம்ப சிம்பிளா இருக்க போகுது. சோ வாங்க இந்த பிரியாணி எப்படி செய்யறதுன்னு நம்ம பாப்போம். நான் வந்து 2 கப் ரைஸ் எடுத்துர்க்கேன். நார்மல் ரைஸ் தான் எடுத்துர்க்கேன். நீங்க வேணா பாஸ்மதி ரைஸ் இல்ல ஜீரக சம்பா ரைஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 an hour அது ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம அந்த சோயாவை வேக வச்சு எடுத்துருவோம். ஸோ நல்லா கொதிக்கிற தண்ணியில் சோயா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அது ஒரு 10 minutes நல்லா வேகட்டும். வேகும்போதே உப்பு போட்டு வேக வைங்க. ஒரு 10 minutes கழித்து பார்த்திங்கன்னா அதோட சைஸ் எல்லாமே இந்த மாதிரி டபுளாக இருக்கும். பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. இப்போது இந்த சோயாவில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த தண்ணியோடு நீங்கள் சமைச்சிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போது மிக்ஸி ஜாரில் ஒரு பட்டை 2 ஏலக்காய் ஒரு 5-6 கிராம்பு இஞ்சி பூண்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணி அதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்குவோம். இப்போது பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு மராத்தி மொக்கு, ஸ்லைஸாக வெட்டின வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். அப்புறம் அதில் தேவையான அளவு உப்பு, அப்புறம் நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஜிஞ்சர் கார்லிக் அப்புறம் சில்லி பவுடர்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுலேருந்து அந்த ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு அதை நம்ம ஃப்ரை பண்ணணும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மசிச்சு விடுங்க. பாருங்கள் அந்த ஆயிலெல்லாம் எப்படி வெளியில் வந்திருக்குன்னு. ஸோ இந்த டைமில் நம்ம சோயாலாம் ஆட் பண்ணிக்கலாம். சோயா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு புதினா கொத்தமல்லி அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 3 பச்சை மிளகா நல்லா கீறி விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஆட் பண்ண பிறகு நீங்கள் ரைஸை போட்டுடலாம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நான் 2 கப்பு ரைஸுக்கு 4 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு விசில் விட்டுக்குவோம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைம் ஜூஸ் ஊற்றுறேன். ஓகே, நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம 2 விசில் விட்டுருவோம். பாருங்கள் விசில் வந்துருச்சு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான பிரியாணி இது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ணல. ஆக்சுவலாக இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. அவங்க பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி டேஸ்ட் தான் எனக்கும் வந்திருந்துச்சு. ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.